தங்க நகைக்கடன் பெறுவதற்கு ரிசர்வ் வங்கி நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சது. உதாரணத்திற்கு கடந்த காலங்களில் நகைக்கடன் பெறும்போது அந்த கால அவகாசம் முடியும் போது நீங்கள் மறுபடியும் வட்டியை மட்டும் செலுத்திவிட்டு அந்த நகைக்கடனை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையின்படி அவ்வாறு புதுப்பிக்க முடியாது. அந்த நகையை முழு தொகையையும் செலுத்திவிட்டு நீங்கள் மீட்டு விட வேண்டும். ஒரு நாள் இடைவெளிக்கு பிறகு புதிதாக இன்னொரு முறை நீங்கள் அடகு வைத்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான் ஒரு விதி. ஆனால் இப்போ கூடுதலாக இன்னொரு விதியும் விதிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் 4% வட்டியில் தங்க நகை கடன் கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த கடன் அப்படின்றது எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, மொத்தமாக 7% வட்டி அப்படின்றதுல 4% விவசாயிகிட்ட இருந்தும் 3% மானியமாகவும் அரசுகிட்ட இருந்து வங்கிகளுக்கு வரும். இது மானியத்தை வங்கிகள் நேரடியாகவே அரசுகிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும். நம்மக்கிட்ட இருந்து 4% மட்டும்தான் வாங்குவாங்க. இப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் முழுமையான வட்டி தொகையை செலுத்தும் போது இந்த 7%ஐயும் சேர்த்து செலுத்திவிட வேண்டும். அரசுக்கிட்ட இருந்து 3% மானியம் எப்போது கிடைக்கிறதோ அந்த மானியம் அதற்கு பிறகு உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சில வங்கிகள் தற்போது இந்த நடைமுறையை தொடங்கியிருக்காங்க. ஸோ கடைசி நேரத்தில் நகைக்கடன் திருப்பக்கூடிய நிலைக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள்.